ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மாகலி. மாகலி டே 30, திருப்பாவை பாசம் 30, திருமால் திருவருளே இன்பம். ஸோ ஹாப்பி ஏகாதேசி, ஹாப்பி போகி ஆஸ் வெல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கடைசி நாள் மார்கழி 30ஆம் நாளில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி பாசத்தோட விளக்கம் என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ நேற்றுக்கு பாசமும் இன்றைக்கி பாசம் வந்து சாத்துமுறை பாசுரங்கள். ஸோ சாத்துமுறை பண்ணுறச்சு பூஜையெல்லாம் முடிஞ்சுட்டு சாத்துமுறை பண்ணுறச்சு இந்த 2 பாசுரமும் நம்ம எல்லாருமே சேவிக்கணும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, கண்ணா திருமார்கடலில் கடைய செய்து நறுக்கிருப்பையால் தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்த பரமனே, கேசவனே, மாதவனே, கண்ணா குளிர்ச்சியும் இன்பத்தையும் பொழிகின்ற முழு சந்திரன் போன்ற முகத்தை உடைய நானும் என் தோழிமார் அத்தனை பேரும் கண்ணனை காண வேண்டும், கண்ணன் அருள் பெற வேண்டும், கண்ணனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் உனக்காக சன்னதியில் வந்து உன்னை எழுப்பி வரழ வேண்டின்னு இருந்தோம் இல்லையா? அந்த மார்கழி மாத நோன்பு இன்னையோட முடியுது கண்ணா. எங்களுக்கு வேண்டிய வரங்கள் நீ தர வேண்டும் என்று பரிசையும் நீ கொடுத்துட்ட. உன் பறையெல்லாம் கொடுத்துட்டு இல்லையா? இந்த பறையானது இந்த பிறவி இல்லாமல் வர 7 பிறவியும் தொடர வேண்டும் அப்படின்ற அந்த அருளையும் நீ தந்துட்ட. இப்போ என்ன பண்ணுறான்னா, ஆண்டாள் வந்து கோதாதேவியாக பேசுகிறா. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்திரசாயி கோயிலில் புஷ்ப கைங்கரியம் பண்ணால் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தன் அப்படின்ற அவளுக்கு பெயர். அப்பேற்பட்ட விஷ்ணு சித்தனின் மகனான கோதாதேவி சொல்கிற அந்த பாசுரங்கள் பூமாலை போன்ற பாமாலை பாடினாலே திருப்பாவை, அந்த திருப்பாவை 30ம் யார் தப்பாமல் தினசரி சொல்கிறாரோ அவள் அத்தனை பேரும் வந்து எல்லா செல்வங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ்வர் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறாள். சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கே இப்பரிசுரைப்பார் 2 மாழ்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்ட்டு ஆண்டாள் தன் திருவாயாலேயே சொல்கிறா. ஸோ இந்த பாசுரங்கள் எவ்வளோ முக்கியமானது அப்படின்ட்டு இல்லையே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஆண்டாளோட வாரி நாமங்கள் பார்த்துடலாம். கோதை பிறந்தவர் கோவிந்தன் வாழும் ஊர், சோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்லபக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரநடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோவை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு, திருவாடிப்பூரத்தில் ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30ம் செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணை வந்தழித்தால் வாழியே, மறுவாரும் திருமழி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.